This video sponsored by BuyMode mobile application. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சோலார் ஃபீல்டில் ஸ்ட்ரிங் ஃபீஸு நல்லா இருக்குதா இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாமீட்டர் எடுத்துங்க. கிளாமீட்டரில் வந்து டிசி கரண்ட் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஏசியில் இருக்குங்களா, இந்த இடத்துல ஏசி டிசி சிம்பிள் இருக்குங்களா, அந்த டிசி எழுத்திங்கன்னா டிசி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து கனெக்ட் பண்ணாமல் இருக்குது, அதனால் 0 ஆம்ஸ் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா 1.2 ஆம்ஸ் எடுக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரிங் வந்து நல்லா இருக்குது. அதுபோல் எல்லா ஸ்ட்ரிங்லேயும் போட்டு பார்க்கணும். இப்போ 1.2ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2.3ங்கிறது 2 ஸ்ட்ரிங் வந்து ஒய் கனெக்ட் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு கேபிளாக செக் பண்ணிட்டு வரணும் தான். ஒவ்வொரு கேபிளாக செக் பண்ணிங்கன்னா டிசி ஆம்ஸ் எதில் வந்து 0 காமிக்குதோ அது வந்து ஃபீஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயுமே ஆம்ஸ் எடுத்துருக்கு. ஓகேங்களா, எல்லா ஃபீஸும் நல்லா இருக்குது. இப்போ ஃபீஸ் ஃபெயிலியராக இருந்தால் எப்படி இருக்கும் அதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கிலோமீட்டரில் வந்து டிசி ஆம்ஸ் போட்டுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0.05 ஆம்ஸ் எடுக்குது டிசியில். அப்போ இதில் வந்து ஃபீஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. எப்படி தெரியுங்களா, இப்போ 0 ஆம்ஸ் காமிக்குது. இப்போ ஃபீஸ் ஃபெயிலியர் ஃபீஸ் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் போட்டிருக்காங்களா, இந்த ஃபீஸை எடுத்து கண்டினியூட்டி பார்க்கலாம். கண்டினியூட்டி வந்துச்சுன்னா கேபிள் ஃபெயிலியராக இருக்கும். கண்டினியூட்டி வரலை அப்படிங்கிறப்ப இந்த ஃபீஸ் ஃபெயிலியராக இருக்கும். இந்த ஃபீஸை வந்து கழட்டிட்டு வேறு ஃபீஸ் வந்து போட்டிங்கன்னா ஆம்ஸ் எடுக்கும். இப்போ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபீஸ் வந்து கண்டினியூட்டி பார்க்குறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இல்லைனா நான் அடுத்த வீடியோவில் எப்படி கண்டினியூட்டி பார்க்குறேன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் நல்லா இருக்குதா இல்லைன்னு பார்க்குறதுக்காக இந்த ஃபீஸ் வந்து ஒன்று புதுசாக போட்டிருக்கு. ஃபீஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்து வந்து கிலோமீட்டர் எடுத்து அதே கேபிளில் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் எடுக்குதுங்களா, 1.35 எடுக்குது. அப்படிங்கிறப்ப ஃபீஸ் நல்லாயிருக்கு. ஃபீஸ் ஃபெயிலியர்னால் உங்களுக்கு ஆம்ஸ் எடுக்காது. ஓகேங்களா, இது போல் தான் வந்து ஸ்ட்ரிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு பாசிட்டிவ் கேபிளும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங் ஆம்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆம்ஸ் 0ன்னு வந்துச்சுன்னா ஃபீஸ் ஃபெயிலியரு அல்லது கேபிள் ஃபெயிலியரு. 0 வரல அப்படிங்கிறப்ப நல்லா தான் இருக்குது. 0 வரல அப்படி ஏதாவது வேல்யூ காமிக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, இது போல் தான் வந்து ஸ்ட்ரிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்.